ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரட் ரைஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்களேன், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுருங்க, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுங்க, ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 கேரட் திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்க்கணும், ஏன்னா நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடித்த சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த சாதம் பொரியிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.